அமெரிக்க அதிபராக இறுதி உரையாற்றிய ஒபாமா மக்களுக்கு நன்றி தெரிவித்த போது கண்ணீர் சிந்தினார். அமெரிக்க புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் சிகாகோவில் நடந்த வழியனுப்பு விழா நிகழ்ச்சியில் ஒபாமா அதிபர் என்ற முறையில் தனது இறுதி உரையை நிகழ்த்தினார். 8 ஆண்டுகளுக்கு முன் நம்மால் முடியும் என்று பிரச்சார முழக்கமிட்டதை சுட்டிக்காட்டிய ஒபாமா, நாம் செய்து முடித்துள்ளோம், அமெரிக்கா வளர்ச்சி கண்டுள்ளது என்றார். தான் பதவி வகித்த கடந்த 8 ஆண்டுகளில் எந்த பயங்கரவாத இயக்கத்தாலும் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்த முடியவில்லை என்ற ஒபாமா, IS பயங்கரவாத இயக்கம் அழியப்போவது நிச்சயம் என்றார். மக்கள் நம்பிக்கையுடன் ஒருங்கிணைந்தால் மட்டுமே மாற்றம் சாத்தியமாகும் என்ற அவர், அமெரிக்கர்களாக ஒன்றாகவே எழுவோம் அல்லது ஒன்றாக வீழ்வோம் என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறினார். தான் 8 ஆண்டுகளுக்கு முன் பதவியேற்ற போது இருந்ததை காட்டிலும் இப்போது அமெரிக்கா மிகவும் வலிமையான நாடாக உள்ளது என்று பெருமிதத்துடன் கூறிய ஒபாமா, அடுத்த 10 நாட்களில் அமைதியான முறையில் அதிபர் மாற்றம் நடக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தன்னை சிறந்த அதிபராகவும் சிறந்த மனிதனாகவும் மாற்றிய அமெரிக்க மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய போது ஒபாமா கண் கலங்கினார். You took on a role you didn't ask for, and you made it your own, with grace and with grit and with style and good humor.